கும்பாபிஷேகம் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போக பாருங்க. அன்னைக்கு போக முடியலன்னா அந்த 48 நாளுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துருங்க. அப்போ ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற போது வானத்துல இருக்கக்கூடிய இறை சக்திகளை எல்லாம் மந்திரங்கள் வழியாக நீர் வழியாக அந்த தர்பையெல்லாம் போட்டு அவங்க கடத்துவாங்க பாருங்க. அந்த கோபுர கலசத்துல அந்த நீரை ஊற்றி இறைவன் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் மூலமாக அங்கே வருகிற பக்தர்களுக்கு இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நடத்தப்படுவதுதான் கும்பாபிஷேகம். அப்போ ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் அன்னைக்கு போக முடியலன்னா கூட அந்த 48 நாட்களுக்குள்ள அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். பொதுவாக சொல்லுவாங்க 3 கும்பாபிஷேகம் பார்த்தா 4 கும்பாபிஷேகம் பார்த்தா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான்.